ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பஜ்ஜீஸோட கேஜ் காட்டுறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எவ்வளோ பஜ்ஜீஸ் இருந்ததுன்னு. இப்போ நான் சொன்ன மாதிரியே சேல் பண்ணிட்டேன். மொத்தமாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மொத்தம் 7 பேர் இருந்துச்சு, 14 பேர்ட்ஸு. சிங்கிள் பீஸ்க்கு இந்த ரேட்டு அப்படின்னு போட்டு எடுத்தாங்க. அது என்ன ரேட்டாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இதில் இருந்த பேர்டை நான் விற்கலை. இந்த பார்ட்டிஷனில் ஒரு பேர்ட் இருந்துச்சு, பில்டிங் போட்டிருந்தேன். அதை பற்றி நான் வர்றேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அமௌண்ட்டு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போட்டிருந்தேன், ப்ரீடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. அது அந்த டெம்பரேச்சர் ரீசன் தான் இறந்துருச்சு. மேல் இறந்ததுக்கப்புறம் அந்த 4 சிக்கு இறந்துச்சு. மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, சிக்குக்கு எல்லாத்துக்கும். அந்த சிக்கும் பார்த்திங்கன்னா மேல் இறந்து 2 நாள்லேயே மொத்தமாக இறந்துருச்சு. நீங்கள் சொல்லலாம் ஹேண்ட் ஃபீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எதனால்னா இப்போ நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால தான் போட முடியல. இப்போ இந்த வீடியோ எப்படி எடுக்குதுன்னா, நான் இன்றைக்கி காலேஜ் போகல, அதனால நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 பஜ்ஜீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதுவும் நம்மள்ட்ட பொறுத்து சிக்குவேன். இதை நான் சேல் பண்ணலை. எதனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் யார்கிட்டயாவது கொடுத்தேன்டா இதை அவங்க தேர்த்தி எடுக்கிறது கஷ்டங்க. ஏன்னா அவங்க வந்து பிகினர் தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலனி கேஜ் போட்டு எல்லா பேர்ட்ஸும் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்ச்சஸு வழக்கம் போல் சொல்கிறது தான். ப்ரீடிங் ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு. நான் வந்து சிக்கு ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து புறாவை பார்க்கலாம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வலை கம்பி அடிச்சிருப்பேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வழியாகவும் நான் திறந்து வச்சுருந்தேன்னா பூனை வரும். இது மட்டும்தான் இங்கே வென்டிலேஷனுக்கு இருக்குது. இதை நான் பூட்டி வச்சிட்டேன்னா இங்கே சுத்தமாக காற்றே வராது, உள்ளே உள்ள காற்றும் வெளியே போகாது. அதனால் நான் இந்த மாதிரி இந்த கேட்டுக்கு ஃபுல்லாக கம்பி அடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா பூனை உள்ளே வர முடியாது. அதே மாதிரி வெளியே உள்ள காற்று உள்ளே வரும், உள்ளே உள்ள காற்று வந்து வெளியே போய்க்கிறோம். இப்போ கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நான் பூட்டி வச்சுருக்கேன். புறாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், மேலே இருந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குது, புறாவுக்கு தண்ணியில் கலந்து வைக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். மஞ்சள் போட்டு இப்போ தண்ணியை நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு புறாவை ஃபுல்லாக திறந்து விட்டுறலாம். இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு. இந்த இடத்த பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் இங்கே ஒரு கேஜ் வச்சுருந்தேன், தார் பைப் ஊற்றி. நேற்று அடித்த காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இங்கேருந்து பின்பக்கம் தூக்கி போட்டுருச்சு. இப்போ பாருங்கள், கேஜ் அப்படியே பின்பக்கம் தூக்கி போட்டுருச்சு. இந்த சைடெலாம் நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இதையும் நம்ம இப்போ கீழே எடுத்துகிட்டு போகணும். புறாவை இப்போ திறந்து விட்டுடலாம். புறா எதுவும் வெளியே வர்ற மாதிரி தெரில. நான் உள்ளேயே இற தண்ணி வச்சுட்டு போயிடலான் இருக்கேன். நான் வந்து கொண்டைப்புறா வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். கொண்டைப்புறா வாங்கிட்டேன். அடுத்த வீடியோவில் நான் கொண்டைப்புறாவை காட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது வீடியோவில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.